ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் டிப்ஸ் வீடியோட 13வது நாள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். தேவையில்லாத ஃபேட்டு குறைஞ்சி குட் ஃபேட் உள்ளே சேர்ந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு உதவி புரியும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகளை பாயில் பண்ணாமல் பச்சையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட முழு சத்து நமக்கு கிடைக்கும். எதுக்காக பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயில் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பாதிக்கு மேலே நம்ம இழந்துட்டு மீதி இருக்கக்கூடிய சத்துக்கள் மட்டும்தான் உடம்புக்கு கிடைக்கும். அதுவே பச்சையாக நம்ம சாப்பிடும் பொழுது அதோட முழு ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்த வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது காய்கறிகளில் உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் நீர்க்காய் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு இந்த கிரேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அடிக்கடி வரும். நிறைய பேர் அதனாலேயே பிரேக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாகவே கட்டுப்படுத்த முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நிறைய முறை பசிக்கிற மாதிரியே தோணும். நம்ம நார்மலாக எப்படி சாப்பிடுவோம், காலையில் மதியம் நைட்டுன்னு சாப்பிடுவோம் இல்லையா? வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நமக்கு நேரம் நிறைய கிடைக்கிற மாதிரி தோணும். அது மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும், பசி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் பட்னியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குது அப்படின்னு தோணுதோ அப்போ நீங்கள் தாராளமாக வெள்ளரிக்காய் ஒரு 4-5 பீஸ் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பசி ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். ஒரு 4 நாள் தொடர்ந்து சாப்பிடும்பொழுது 5ஆவது நாள் உங்களுக்கு அந்த பசி அப்படின்ற எண்ணம் தோணாது. கரெக்டாக அந்தந்த வேலைக்கு காலையிலையா அந்த டைமில் சாப்பிட்டோமா அத்தோடு மதியம் அதுக்கப்புறம் நைட்டு அது மாதிரி தான் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுமே தவிர்த்து நடுவில் ஏற்படக்கூடிய அந்த கிரேவிங்ஸோ இல்லைனா பசி அப்படின்ற ஒரு எண்ணமோ நமக்கு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா நாட்களுமே நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். டெய்லி ஏதாவது ஒரு வேலை இல்லைன்னா 3 வேளையும் கூட ஒரு 4-5 பீஸ் வெள்ளரிக்காய் பீஸ் எடுத்து நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருக்கிறனால தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்கிற அந்த டைம் இருந்தாலும் வேலை செய்யலாம் அப்படின்ற எண்ணம் தான் தோணும். அது மாதிரி சமயங்களில் நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் இது வெள்ளரிக்காய் ஒரு ரவுண்டாக கட் பண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா சும்மா அப்பப்போ ஒரு பீஸ் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு நீர் சத்தும் கிடைக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லா காலகட்டங்கள்லேயும் நீங்கள் வெள்ளரிக்காய் உபயோகப்படுத்தலாம். இது நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஐடியல் வெயிட்லாம் வந்ததுக்கு அப்புறமா கூட உங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போவும் உங்களுக்கு வெள்ளரிக்காய் உபயோகமாக இருக்கும். அதனால் வெயிட் லாஸ்ன்னு ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் எப்போவுமே உங்கள் வீட்டில் ரெகுலராக இருக்கணும் அப்படின்றத நினச்சிக்கோங்க. எந்த வெள்ளரிக்காய் கூட நீங்கள் சாப்பிட்லாம். நாட்டு வெள்ளரிக்காய் இப்போ நிறைய வெள்ளரிக்காய் கிடைக்கிது நமக்கு மார்க்கெட்டில். எந்த வெள்ளரிக்காய் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ, இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நாட்டு வெள்ளரிக்காய் நிறைய இடங்களில் ஈஸியாகவே கிடைக்கும். அப்படியே வெள்ளரிக்காவை சாப்பிடணுன்னு அவசியம் கூட இல்லை. கூட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் உங்களுக்கு எப்படி மசாலா போட்டு சாப்பிடணும்னு தோணுதோ அது மாதிரி கூட நீங்கள் வெள்ளரிக்காவும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லைனா வெள்ளரிக்காய் ஜூஸாக கூட நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னா அப்படியே வயிறு நல்லா ஃபில்லிங்காக உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெள்ளரிக்காய் அப்படின்றது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். டெய்லியும் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களில் வெள்ளரிக்காவும் ஒன்று. கண்டிப்பாக இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலில் ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு எவ்வளோ ஐடியல் வெயிட் வரணும், அந்த ஐடியல் வெயிட் வரதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் கேட்டுட்டு நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.